மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போலூர் சட்டமன்ற தொகுதியில் போலூர் வந்தவாசி சாலையிலே இருந்து தேவிகாபுரத்திலிருந்து பத்தியாவரம் ஓதலவாடி வழியாக சதிப்பேரிப்பாளையம் செல்லுகின்ற சாலையின் குறுக்கே செல்லுகின்ற செய்யாற்றின் குறுக்கே கடந்த பெஞ்சால் புயல் காரணமாக கடுமையான பெய்த மழையின் காரணமாக அங்கே இருந்த தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டு விட்டது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த பகுதியை நன்றாக அறிந்தவர், அந்த பகுதியிலே நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டவர். எனவே அந்த பகுதி மக்களுடைய நலன் கருதி அந்த பாலத்தின் வழியாக தினந்தோறும் 2000த்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்லுகின்ற காரணத்தில் தரைப்பாலத்தை மேம்பாலமா வேணுமா தரைப்பாலமாவே பொதுமக்களின் நலன் கருதி பாதிக்கப்பட்ட அடித்து செல்லப்பட்ட அந்த பாலத்தை மீண்டும் கட்டித்தர அரசு ஆவண செய்யுமா என கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, நான் பார்லிமெண்ட்டுக்கு அந்த தொகுதியில் நின்றுன்னு சொல்கிறாரு, அப்போ தான் ஓட்டு போடல, இப்போ கேட்ட அப்படி. ஆனால் தரைப்பாலம் என்னுடையதா அல்லது மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரதா என்பதை ஆய்வு செய்து யாருக்கு ஒரு திட்டமோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி தரப்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.